அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நேற்றைய உரையில் ராமலிங்கத்தின் திருமண நிகழ்வை பார்த்தோம். பிறகு திருமணம் செய்து கொண்டதற்கு வருத்தம் மேற்கொண்டு சிவபெருமானிடம் சென்று முறையிட்டு அழுத நிகழ்வோடு நேற்றைய உரையை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் தொடருவோம். வளர்பிறை நாள் நள்ளிரவு நேரம் ராமலிங்கம் அந்த நெடுஞ்சாலையில் மகாவித்வான் திருமயிலை தணிகாச்சல முதலியார் மற்றும் சில அன்பர்களோடு பேசிக்கொண்டே நடந்து வந்தார். ராமலிங்கம், இன்று நமக்கு வியாசர்பாடியில் பிரசங்கம் முடியவே இத்தனை நேரமாகிவிட்டதே என்றார். அன்பர்கள் ஒருவர், ஆமாம் சாமி என்றார். நள்ளிரவு என்றாலும் பரவாயில்லை, நிலவொளி கொஞ்சம் இருக்கின்றது, தடம் பார்த்து சென்னைக்கு நடந்து விடலாம். ராமலிங்கம் உடன் வந்தவர்களுக்கு இப்படி ஒரு நம்பிக்கையை கொடுக்கவே மற்றொரு நண்பர், ஆமாம் சாமி, பார்த்து போய்விடலாம் என்றார். மகாவித்வான் அவர்கள் பேச்சில் கலந்து கொள்ளவில்லை, மௌனமாகவே நடந்து வந்தார். அது கண்டு ராமலிங்கம், என்ன நாம் பாட்டுக்கு பேசிக்கொண்டே வருகின்றோம், மகாவித்வான் திருமயிலை தணிகாச்சல முதலியார் மட்டும் பேசாமல் வருகின்றாரே என்று சட்டென்று தணிகாச்சல முதலியார் மௌனம் கலைத்து, இன்று சுவாமிகள் செய்த பிரசங்கம் நினைவில் தொடர்ந்தது, அதான் வேறொன்றும் இல்லை என்றார். சரி சரி, நல்லது என்ற ராமலிங்கம் நடையை சற்று வேகப்படுத்தினார். அப்போது மிகப்பெரிய நல்ல பாம்பு ஒன்று வேகமாக அவர்களை நோக்கி ஊர்ந்து வந்தது. அன்பர் ஒருவர் அதை பார்த்து விட்டார். அவ்வளவுதான், அஞ்சி நடுங்கி, சுவாமி, அதோ நல்லது வருகின்றது என்று கத்தினார். நல்லது வருகின்றதா? சாதாரணமாக கேட்டார் ராமலிங்கம். ஆமாம், அதோ பாருங்கள், நல்ல பாம்பு ஒன்று நம்மை நோக்கி வேகமாக வருகின்றது. சுவாமி, ஓடுங்கள், எல்லோரும் ஓடுங்கள் என்று கத்திக்கொண்டே ஓடினார். மற்றவர்களும் அந்த பாம்பை பார்த்துவிட்டு அச்சத்துடன் அலறி அடித்துக்கொண்டு அவரை தொடர்ந்து ஓடினார்கள். ராமலிங்கம் தன்னை நோக்கி வரும் பாம்பை பார்த்தார். அஞ்சி நடுங்கி ஓடிக்கொண்டிருக்கும் அவர்களையும் பார்த்தார். ஒரு கணம் மெல்ல புன்னகைத்தார். பிறகு ராமலிங்கம் அவர்களை நோக்கி, அன்பர்களே, அச்சம் வேண்டாம், ஓடாதீர்கள், அரவம் நம்மை ஒன்றும் செய்யாது, நான் சொல்வதை நம்புங்கள் என்று உரக்க கூவினார். ராமலிங்கம் சொன்னதை கேட்டு மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் போல எல்லோரும் சட்டென்று நின்றார்கள். சற்று தாமதித்து அவர் மீது நம்பிக்கை வைத்து அச்சம் குறைந்தவர்களாய் அவரிடம் வந்தார்கள். அதற்குள் ராமலிங்கத்தை நோக்கி வந்த நல்ல பாம்பு அவரது கால்களை சுற்றி கொண்டது. அவரை நெருங்கி வந்த தணிகாச்சல முதலியார் அதை பார்த்து அலறி, சுவாமி, தங்கள் கால்களை பாம்பு சுற்றி கொண்டு விட்டது என்று கத்தினார். தன் கால்களை பாம்பு சுற்றி கொண்டதில் ராமலிங்கத்துக்கு ஏதோ ஒரு பயம் இருந்திருக்க வேண்டும் என்று எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் சிறிதளவும் அவருக்கு பயமே இல்லை. மெல்ல புன்னகைத்தார். முதலியாரே, அஞ்ச வேண்டாம், அம்பலத்தரசனின் அருட்பிள்ளை நான். அரவம் பெருமானது ஆபரணம், அப்படி இருக்க அரவம் அடியனுக்கு ஊறு செய்யுமோ என்று முதலியாரிடம் கேட்டார். அதற்குள் அவரது கால்களை சுற்றி கொண்டிருந்த பாம்பு நன்றாக தலை தூக்கி படம் எடுத்தது. அதனை பார்த்த அன்பர் ஒருவர், சுவாமி, தங்கள் கால்களை சுற்றி கொண்ட பாம்பு படமெடுத்து நிற்கின்றது, எங்களுக்கு பயமாக இருக்கின்றது, ஐயோ, போட்டுவிடப் போகின்றது என்று அலறி கத்தினார். புன்னகை மாறாமலேயே ராமலிங்கம் அவரிடம், அன்பரே, நான் சொல்வது சத்தியம், அரவம் நம்மை ஒன்றும் செய்யாது என்றவர் பாம்பை பார்த்து, நடராஜ பெருமானின் நல் ஆபரணமே, நாகராஜனே, உன் கட்டிலிருந்து என்னை விடுவி, என் தலை நீக்கி உன் தடம் பார்த்து சென்றுவிடு என்று அன்போடு அதற்கு கட்டளையிட்டார். ராமலிங்கத்தின் கால்களை சுற்றி கொண்டு படமெடுத்து நின்றிருந்த அந்த பெரிய ராஜநாகம் அடுத்த கணம் அவரது கட்டளைக்கு பணிந்து அவரின் காலை விடுவித்து தரையிறங்கி வேகமாக ஊர்ந்து மறைந்தது. அதனை கண்ட அன்பர், ஆஹா, என்ன ஆச்சரியம், சாமிகள் சொன்ன உடனே பாம்பு அவரது கால்களை விட்டு இறங்கி அப்பால் போய் மறைந்து விட்டதே என்று குதூகலமடைத்தார். ராமலிங்கம் முகத்தில் சாந்தம் தவிர எல்லோரையும் பார்த்து, அன்பர்களே, ஆச்சரியப்படுவதற்கு இதில் ஒன்றுமில்லை, ஒன்றே சிவம் என்று உணர்ந்த பலன் இது என்றவர் அடுத்த கணம் தேமதுர குரலில் கணீர் என்று பாடிக்கொண்டே நடந்தார். ஒன்றே சிவம் என்றுணர்ந்தேன், உணர்ந்தாங்கு நின்றே மெய்ஞான நிலை பெற்றேன், நன்றே மெய் சித்தி எல்லாம் பெற்றேன், திரு அம்பலத்தடி
பக்தியெல்லாம் பெற்ற பலன் என்று ராமலிங்கம் பாடிக்கொண்டே செல்ல அன்பர்களும் அவரை தொடர்ந்தார்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.